பாருங்க, வெளியே அவுட் சைடு டேபிள் டென்னிஸு. பசங்க டிவிலே விளையாடுவாங்க. டென்னிஸ் விளையாடுற மாதிரி, வாலிபால் விளையாடுற மாதிரி, த்ரோ பால் விளையாடுற மாதிரி. இதை பார்த்த உடனே அவங்க இந்த குழந்தைங்களோட ஆர்ட் ரொம்ப அருமையாக இருக்குல்ல. அவுட்டோர் பாருங்கள், இது எல்லா வீட்லேயும் இந்த இது பார்த்துருக்கோம்ல நம்ம. இந்த சீனரிஸு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், அற்புதமாக இருக்குல்ல. கிளாக்கு என்னென்ன கலைப்பொருள் இருக்குது பாருங்கள். இது என்னது, நம்ம லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ். இது டைம் காமிக்கிறது. இது அந்த காலத்து பாய்மர கப்பல். இது டெலிஸ்கோப் இல்லை. இது அந்த காலத்தில் நம்ம வந்து நடுவில் இருக்குது. எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பாய்மர கப்பல் இருக்குது, கிளாக் இருக்குது, அப்புறம் அதனுடைய நாட்டு இருக்குது, த்ரோ இருக்குல்ல. அருமையாக இருக்கு பாருங்கள். இந்த கப்பல் பாருங்கள், நெஜோ கப்பல் மாதிரியே இருக்குப்பா. இந்த அங்கிள் பைலட்டுப்பா, அதனால அவங்க வீட்டில் நெஜோ கப்பல் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெஜோ கப்பல் இருக்குல்ல, மாடல் அருமையாக இருக்கும். இது ஒரு நெஜோ கப்பல். எல்லா கப்பலில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே இருக்குது. பாய்மர கப்பல் இருக்குது, அப்புறம் நெஜோ கப்பல் இருக்குது, அப்புறம் நம்ம இங்கே கப்பல்லேருந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குற பைனாக்குலர் மாதிரி. இது டெலஸ்கோப் இல்லை, அருமையாக இருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குல்ல, அற்புதமாக இருக்குது. எத்தனை போட் இருக்குது பாருங்கப்பா. மாடர்ன் போட் இருக்குது, அப்புறம் அடுக்கு பாய்மர போட் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. கிளாக்கில் எத்தனை கிளாக் இருக்குது பாருங்களேன், எத்தனை கிளாக் இருக்குது பாருங்கள். வெரி நைஸ் இல்லை, சூப்பர். இந்த தருணம் அப்போத்தான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், நிம்மதி கிடைக்கும், ஆசை அளவோடு இருக்கும், நம்ம ஆழ் மனதில் நல் எண்ணங்கள் வந்து நிச்சயம் நடக்கும். நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் எதுவும் நம்ம கிட்டக்க வராது, தெரிச்சு ஓடிடும். சொல்லுவேன்லாம் பார்த்தா ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கும். கிடைச்ச மாலையை நம்ம வந்து ஒற்றுமையாக வச்சுக்கிடுவோம். அப்புறம் சொந்தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அருமையாக இருக்குல்ல, வெரி நைஸ் இல்லை. தொட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடம் பாருங்கள், நம்ம அந்த காலத்தில் சில்லாக்கி விளையாடுவோம்ல. என்ன பண்ணுவோம், காலை நொண்டி அடிச்சுட்டு ரைட்டா ராங்கான்னு விளையாடுவோம்ல, சில்லாக்கு. அது மாதிரி இல்லை, வெரி நைஸ் சீனரிஸில் அற்புதமாக இருக்குது. வாங்க அப்படியே போவோமா, ரவுண்டை போவோமா. அற்புதமாக இருக்குது, அருமையாக இருக்குல்ல. வெரி நைஸ் சூப்பர். இந்த ட்ரீலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இலையெல்லாம் நம்ம ஒரு பிளாச்செடி மாதிரி இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ் ட்ரிப். மை ஜேர்னி வெரி குட். இது வேண்டாத பொருள்லாம் நம்ம போட்டு வைக்கிற ஒரு கேரேஜ் மாதிரி ஒரு அவுட்டோர். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. வாங்க அப்படியே போவோமா, இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே போவோமா. வெரி நைஸ் இல்லை, வெரி நைஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. இந்த ட்ரீ பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. பாருங்க அவ்வளோ உயரமாக பார்க்கும் மரம் மாதிரி, எத்தனை கிளையில். வெரி நைஸ். பார்க்கும் மரம் மாதிரி எவ்வளோ கிளைங்க இல்லை. அதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது, அருமையாக நல்ல வாசமாக இருக்குது. பாருங்க, லைட்டிங் எல்லாம் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினி நம்ம வீட்டில் ஒரு மினி ஃபங்க்ஷன் மாதிரி நல்லா இருக்குது. ஆடிட்டோரியம் வெரி நைஸ், சூப்பர், வெரி நைஸ். சுற்றி வரத்துக்கு நல்லா இருக்குல்ல, வெரி நைஸ். இங்கே ஒரு ஃப்ளவர் வாஷ் ஆச்சு, அற்புதமாக. எல்லா பசங்களும் ஆடும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ என் பின்னாடி வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்கு, அந்த 2 பொண்ணுங்களும் அதே ஸ்கூல் தான் படிக்கும். எல்லாமே இங்கே வந்து ஜாப்பனீஸ் பொம்மை இல்லை, டாய்ஸ் பெரியாருங்க.
சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப உங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க கார்டன் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நம்ம அந்த காலத்துல சில்லாக்கி விளையாடுவோம்ல, கால் நொண்டி அடிச்சுட்டு அது மாதிரி பதிச்சிருக்கீங்களே. அதெல்லாம் அவங்களே வச்சது. வீட்டுல இருக்க வீட்டுல இருக்க தமிழர்கள் முன்னாடி இருந்தாங்களா? இல்ல இல்ல வெள்ளைக்காரங்க தான். வெள்ளைக்காரங்களும் அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க வெளியே. அந்த அவங்களோட இதுவே அப்புறம் பிளஸ் வீடா அவங்க ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க இல்லையா. நல்லா இருக்கு, பரவாயில்ல. பெருந்தன்மை உங்களுக்கு. நான் அப்படின்னு இல்லாம யாருக்கும் அந்த புகழை பூரா. அவங்க மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு. வைரமா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஹேர் ஸ்டைல, உங்க ட்ரெஸ். ஐயோ, அது நான் காலையில அந்த ஃப்ரெண்டுக்காக அவங்க வந்து அவ ஃப்ரெண்டோட அம்மா ஸ்டெப் மம்மு, அவங்க வந்து என்னோட ஒர்க் பண்றாங்க இதுல ஹாஸ்பிட்டல்ல. சொன்னாங்க நம்ம மீட் அப் பண்ணலாம், பசங்களை விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடியே சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்களோட போகும்போது கொஞ்சமாச்சும் இந்த மாதிரி போட்டாதான் நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. தீபக் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா இருக்கு. நைஸ். அவர் தான் ஸ்பெஷலா? ஆமாம், நாங்கள் பார்த்த வரைக்கும் ஸ்பெஷல். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ தானே ஸ்பெஷல். எனக்கு நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன், அருமையான. நான் இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு ட்ரிங்க்ஸ். ஆமாம், அது ஆமாம், இது சாப்பிட்டதே இல்லை. ரோஸ் அந்த ஜூஸ் குடிக்கையில் சுகரும் இல்லாமல் அது காயில் கடிப்படையில் நான் ஐஸ் வாட்டர் தானே கேட்டேன். இல்லை, அதை விட நல்லது கொடுத்துட்டேன். ஐயோ, தீபக்கா வேற மாதிரி இருக்காரு சட்டை வேட்டியில. நீனே நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போடுங்க, பயங்கரமா இருக்க. என்ன தீபக், தீபக் என்ன வேட்டி சட்டையில கலக்கிற போட்டோல? இல்ல, மனைவி நகையா அப்படி 100 பவுன் ஜெயிலுங்கிற மாதிரி அவ்வளவு நான் ஜுவல்ஸ் போட்டிருக்கா. அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. ஆனா அவ்வளவு வச்சிருந்தா என்ன ஒரு யூஸ் கிடையாது. இங்க வந்து அது விக்கலாம் மாட்டான், அது வச்சிரல. நகையெல்லாம் விக்கலாம். நல்ல மார்னிங்ல இருந்து நல்ல ஒரு ட்ரிப். நல்ல ஸ்ரீநாத், மார்னிங்ல இருந்து நல்ல ஒரு ட்ரிப் இல்ல, கண்டிப்பா நைட் வரைக்கும் இல்ல, நல்லா என்ஜாய் பண்ணும். வீட்ல இருந்து டிவி பார்க்கறதுக்கு பதிலா கலகலன்னு எல்லாரும் கூட இருந்து டேஸ்ட் என்னன்னு சரண்யாவுக்கு அவளுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு ஆர்த்திக்கு என்னன்னு. அதனால உங்களை எல்லாம் தனியாக நீ விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் போங்கப்பா போங்கப்பான்னு அனுப்பிச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஐயோ, என்ன உனக்கு இந்த உலகத்தில் இல்லையா? நீ தமிழ் தானே பேசுற, வேற மைண்ட்ல எதுவும் இல்லை இருக்க. போட்டா இல்ல, நாங்க தான் கூப்பிடுறோம் ஒவ்வொரு முறையும். அல்ல, இனி வருவாங்கங்கிறேன். என்னன்னு தெரிஞ்சு போச்சுல உங்களுக்கு. ஒரு வாமிட் வரும், ஒரு பயம் அப்படியெல்லாம் நினைச்சுப்பாங்க. இல்ல, நாங்க போகும்போதே நிறைய விஷயத்த பார்த்துட்டு தான் போவோம். விண்டு வந்து இந்த ஸ்பீடுக்கு மேல இருக்கும். ஆமா, டைடு எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி தான் போவோம். ஆமா, அவங்கள ஒரு சேஃபான இடத்துல லேடிஸை விட்டுட்டு நீங்க எப்போ மாதிரி என்ஜாய் பண்ண வேண்டியது. நல்ல நல்ல அருமையான எங்க சுப்பு நேத்துல இருந்து எவ்வளவோ கழட்டி விட பார்த்தான். 5% சொல்ல முடியாதுமா. நான் சொல்ல அதெல்லாம் சாமி கொண்டு வந்துருவார் தீபக்கா. நேத்து ஈவினிங் வரைக்கும் சிட்னில தான் இருந்தேன். நேத்து ஈவினிங் வரைக்கும், அதனால தான் உங்களுக்கு அப்படி சொல்லிருக்கேன். இந்த வீக்கெண்ட் ஜப்பான் வர போறோம். ஆத்தாடி, அடுத்து வந்து எப்ப இங்க இருந்து அவங்களோட வந்து அவுட்டிங் போலாம். ஆமாப்பா, 5 லிட்டர் எல்லாம் நீங்க எப்படி வண்டி ஓட்டுவீங்க? போறதுல இன்னொரு 3 ட்ரிப்பாவது பண்ணுவோம். பண்றோம். யாரு விட்டா? நீ விட்டா நான் தீபக் நீ போனேப்பா என்ன கூட்டிட்டு போய் பாய்மா. ஐயோ, நீங்க டிரான்ஸ்லேட் வேண்டுமா ஸ்ரீநாத்துக்கா? முன்னாடி சொன்னீங்கல்ல. ஆமா 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 ஆமா.